பூர்ணி, இந்த விஷயத்துல நீ தலையிடுறது சரியில்லை. குழந்தை விஷயத்துல எந்த ஒரு முடிவெடுக்கிற அதிகாரம் சிந்துவுக்கு தான் இருக்கு. குழந்தையை காட்ட சொல்லி யாரும் வற்புறுத்த முடியாது. அப்படி வற்புறுத்தினா அது தப்பு. இது சிந்துவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. இவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல என் தம்பியும் சம்பந்தப்பட்டிருக்கா மாமா. அப்படி இருக்கும்போது என் தம்பி பக்கம் நின்னு நான் நியாயம் கேட்க தான் செய்வேன். உன் தம்பி யோகியனா இருந்தா நியாயம் கேட்கலாண்டி. அவன் தான் ஒன்னா நம்புற அயோக்கியனாச்சே. அவனுக்காக என்னன்னு சொல்லி நீ நியாயம் கேப்ப? இவ தம்பி மாதிரி இவ்வளவு அநியாயக்காரி தானே. அதான் எப்பவுமே தம்பிக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்கா. அநியாயம் அக்கிரமம் பண்றத பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. அத பண்றதே நீங்க தான். நானோ என் தம்பியோ என் சித்தியோ கிடையாது. இங்க பார், நீயும் உன் அம்மாவும் என் கண்ணுக்கு மனுஷ ஜென்மமாவே தெரியல. ரத்தம் குடிக்கிற காட்டேரி மாதிரி தான் தெரியுது. அதனால என் குழந்தைய பாக்கணுங்கிற எண்ணத்தையே மறந்துட்டு நீயும் உன் அம்மாவும் இங்க இருந்து கிளம்பிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? இப்ப நான் என் குழந்தைய பாக்கணும். போய் தூக்கிட்டு வா. டேய், என்னடா எங்க வீட்ல வந்து நின்னுக்கிட்டு சிந்துவ மிரட்டி பேசிக்கிட்டு இருக்க? தொலைச்சிருவ ரஸ்கல். நீ எங்களை மிருகம்னு சொல்ற, இவ என்னடானா எங்களை ரத்த காட்டேரின்னு சொல்லி குழந்தைய காட்ட மாட்டேங்கிறா. அந்த குழந்தைக்கு அப்பங்கிற முறையில இவனுக்கு கோவம் வரதானே செய்யும். பெத்த அப்பா வந்து குழந்தைய பாக்கணும்னா அதை காட்டுறதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அதான் சிந்து தெளிவா சொல்லிட்டால. அவ உங்க மகனை மனுஷனா கூட ஏத்துக்கல, உங்களை மாமியாராவும் ஏத்துக்கல. தயவு பண்ணி இங்க நின்னு எங்களை டென்ஷன் பண்ணாம உடனே முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. டேய் கௌதம், அக்கா, இவளுங்க என்னடா குழந்தைய காட்ட மாட்டேன்னு சொல்றது? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ யாரை கேட்டு என் குழந்தைய உள்ள போய் தூக்கிட்டு வந்த? என் தம்பியோட குழந்தைய தூக்கிட்டு வரதுக்கு நான் யார்கிட்டடி கேட்கணும்? பெத்தவ என்னோட அனுமதி இல்லாம என் குழந்தை மேல கை வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. குடுறி என் குழந்தைய குடு. ஏய், சொல்றல கொடுக்க முடியாதுடி. ஆள பாரு ஆள. கௌதம், சித்தி வந்து குழந்தைய வாங்கிக்கோங்க. டே கௌதம், நீ போய் அக்கா கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிக்க. குழந்தைக்கு செயின் மோதிரம் எல்லாம் போட்டு அழகு பாப்போம். வாங்குமா அக்கா, கொடுங்க. குழந்தைய குடு. ஏய், பாரு. ஏய், பூர்ணி குடு. ஏய் கௌதம், பூர்ணி, இந்த கொலைகாரன் கையில என் குழந்தைய கொடுத்த உன்னை உன் தம்பி உன் சித்தி 3 பேரையும் இங்கேயே போனமாக்கிடுவேன். மரியாதையை என் குழந்தைய திருப்பி கொடுத்துரு. குடு. ஏய் விடு. குடுடி. கைய விடு. ஏய், முடியாது. குழந்தைய குடுடி. நீ எங்களை பொணமாக்குற வரைக்கும் நாங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சியா? கொஞ்ச நேரம் குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு அவங்க போக போறாங்க. அதுக்கு எதுக்கடி இப்படி கட்டைய போட்டுட்டு நிக்கிற? ஏய், என் குழந்தைய குடுடி. கொடுக்க முடியாதுடி. குழந்தைய அவகிட்ட குடுறி. என் தம்பி கிட்ட தான் இந்த குழந்தைய கொடுப்பேன். இவகிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. பூர்ணி, சிந்து கிட்ட குழந்தைய கொடுக்கல, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க போங்க. பூர்ணி, குழந்தைய இப்ப சிந்து கிட்ட கொடுக்கறியா இல்லையா? கொடுக்க முடியாது மாமா. என்ன? ஐயோ, டேய் கௌதம், என் குழந்தைய கொடுக்க குழந்தைய வாங்கடா. ஏய், வழிய விடுறி. பூர்ணி, குழந்தைய கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். என் குழந்தை என் கைக்கு வந்துருச்சு. என்னடி, என்னையா கை நீட்டி அடிக்கிற? இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், உன்னை கொண்டுடுவேன் பாத்துக்கோ. உனக்கு என்ன தைரியம் இருந்தா குழந்தையை தூக்கிட்டு வந்து அந்த ராஸ்கல் கிட்ட கொடுக்க போவ? அமைதியா அடங்கி இருக்க பாரு, இல்லனா இதே மாதிரி தான் அடிச்சு உன்னை அடக்க வேண்டியதா இருக்கும். ஏ சம்பந்தி, உனக்கு என்ன தைரியம் தான் அக்காவே அடிப்ப? ஏய் செவந்தி, என் வீட்டுக்காரரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு
என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அவரு உன் சொல் பேச்சு கேட்கறதுனால தானே இவ்ளோ துணிச்சலா நீ என் பொண்ணையே கை நீட்டி அடிக்கிற. சிந்துவோட அனுமதி இல்லாம உங்கள யாரு குழந்தைய தொட்டு தூக்க இருந்தாலும் இப்படிதான் அடி விழுந்திருக்கோம். தொட்ட நினைச்சா இப்படிதான் அடி விழும். இப்ப என்னமோ சொன்னீங்களே, சத்ரபதி சார கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஆடுற என்ன? இது ரொம்ப தப்பு. இன்னொரு முறை அப்படி சொன்னீங்க, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க பேச முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். This is first and last. இன்னும் ஏன் இங்க வீட்ல நின்னுட்டு இருக்க? போ வெளியில. போங்க. என்னையும் அடிச்சிட்டல்ல, உன்னை எப்படி கதறி துடிக்க விடுறேன்னு பாரு.